என்ற நாமத்திலே கேள்விக்கு என்ன பதில் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தம்பி ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறார். அவர் கேள்வி கேட்பார், நான் பதில் சொல்லுவேன். அதான் கேள்விக்கு என்ன பதில். ஸோ அதில் என்ன கேள்வி கொண்டு வந்திருக்கிறாருன்னு கேட்போம். ரைசலார் ஒரு டவுட்டுங்க சார், கேளுங்க. என்னன்னா கிறிஸ்தவர்கள் இருக்காங்க சார், கிறிஸ்தவர்கள் ரத்த தானம் கொடுக்கலாமாங்க சார்? ரத்த தானம் கொடுக்கலாமா அப்படின்னு ஒன்று இருக்குங்க சார். உடல் உறுப்புகளை தானம் பண்ணலாமாங்க சார்? உடல் உறுப்புகளை தானம் கொடுக்கலாமா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்? ஆமாங்க சார். நல்ல கேள்வி. என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை தெளிவாக விளங்கிக்கிடணும். ஒரு 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 விதமான நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், உறுப்புகளை தானம் பண்ணிட்டு மரித்து போனவர்கள் அவர்கள் புதைக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், உயிர் தெழும்போது அவர்கள் சரீரத்தில் கண் அல்லது லிவரோ ஏதோ ஒன்று டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இல்லாமல் எப்படி எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னென்னா, அதனால் உறுப்புகளை தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தோத்திரம் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம். சரிங்க. உறுப்புகளை தானம் பண்ணலாம், தானம் பண்ணக்கூடாதுங்க, கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி யாரையும் கம்பல் பண்ணணும். ஆனால் பண்ணுறவங்கள தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. உடல் உறுப்புகளை ஒருத்தர் தானம் பண்ணுறது நல்லது. ஏன்னா நமக்கு இருக்குது, நம்ம இந்த உடலை விட்டு நம்ம போக போகிறோம். அதில் இருக்க அந்த உறுப்பு இன்னொருத்தருக்கு பயன்பட்டு அது வாழப்போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை கண்டிப்பாக என்ன செய்யணும், எல்லாரும் செய்யணும். செஞ்சால் நல்லது. இப்போது ஒரு கணக்கு சொல்லுவாங்க, உலகத்தில் கண்ணு தெரியாமல் பிறக்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது வெகு குறைவு. ஒரு நாள் மரணம் அடைகிறவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது இருக்கு இல்லையா, தொடர்ந்து ஒரு 10 நாள் எல்லாரும் கண் உறுப்பு தானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி தொடர்ந்து ஒரு 10 நாள் அந்த மாதிரி தானம் பண்ணினா உலகத்தில் உயிரோடு இருக்கிறவர்கள் பார்வையற்றவர்களாக இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இன்றைக்கி மரிக்கிறவர்கள் எல்லாரும் தொடர்ந்து ஒரு 11 நாள் எல்லாரும் கண்தானம் பண்ணவர்களாக இருக்கிற பட்சத்தில் அப்படி 11 நாள் மரிக்கிறவர்களுடைய எண்ணிக்கையில் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் பார்வையற்றவர்களே உலகத்தில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துருக்கு. அப்போ எத்தனையோ பேருக்கு ஒளி கொடுக்கக்கூடிய விஷயம் இங்கே நடக்கலை. காரணம் என்னென்னா, அவங்க என்ன செய்யலைன்னா உறுப்பு தானம் பண்ண தயாராக இல்லை. அவங்களுக்கு வேண்டியவங்களோ அவங்களோ தானம் பண்ண தயாராக இல்லை. என்னுடைய உறவினர் ஒருத்தர் திடீர்னு அவங்க இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் வயசில் ஒரு 55 வயசில் இறந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள் இறந்த உடனேயுமே அவருடைய மனைவி பிள்ளைகள் உறுப்பு தானம் செய்தாங்க, கண் தானம் செய்தாங்க. அவருடைய 2 கண்ணும் 2 பேருக்கு உலகத்தில் ஒளி கொடுத்துருக்கு. 2 பார்வையற்றவர்களுக்கு ஒளி கொடுத்துருக்கு. அப்போ அது எவ்வளோ நல்ல விஷயம். ஆமாங்க. அதை ஏன் செய்யக்கூடாது? இப்போ இரத்த தானம்ன்றதுமே கூட நல்ல விஷயந்தான். நமக்கு இருக்குது, கொடுக்குறோம், திரும்ப நம்மகிட்ட அது ஊறிக்கிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம கொடுக்கறதுனால நமக்கு ஒன்றும் கேடும் கிடையாது, நல்லது தான். ஆனால் ரத்தத்தில் உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டோம்னு சொல்கிறீங்க. இயேசுவின் ரத்தத்தினால தான் இயேசு ரத்தம் கொடுத்ததுனால தான் நம்மளே ஜீவன் அடைஞ்சிருக்கோம். இயேசு இறங்கி அவர் ரத்தத்தை பூமியில சிந்தினால தான் நமக்கு என்ன, நம்முடைய பாவங்கள்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, இப்ப சிந்திச்சு பாருங்க. அவர் நமக்காக ரத்தம் சிந்தலைன்னா நமக்கு ஏது வாழ்க்கை? இப்ப நாம ரத்தத்தை கொடுக்கறதுனால இன்னொருத்தருக்கு லைஃப் கிடைக்கும்னா நாம ஏன் செய்யக்கூடாது? செய்யணும். செய்யலாம் இல்லை, செய்யணும். தெம்பு இருக்கிறவன் செய்யட்டும். தெம்பு இல்லாதவன் என்ன செய்யக்கூடாது? அது செய்யக்கூடாது. அது அவங்க போனாலே சொல்லிடுவாங்க, நீ இதுக்கு சரிப்பட்டு வருவ, சரிப்பட்டு வர மாட்டேன்னு. நம்ம பிளட் டெஸ்ட்டுக்கு போனாலே மொத்தம் எடுத்தோன்னு இப்போலாம் முன்ன மாதிரி யார் வேணாலும் படு அப்படின்னு இந்த முகாமில் எடுக்கிற மாதிரிலாம் இப்போ எடுக்கிறது இல்லை. தேவைப்பட போனோம். நம்ம ஹீமோகுளோபினை டெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம ஹைட் அண்ட் வெயிட்டை டெஸ்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ உயரத்தில் இவ்வளோ இப்படி
நல்லா தின்னு கொடுத்துருக்கான், ஒன்றும் குழப்பம் இல்லைங்கிறவன்ட்ட சரி படப்பான்னு கொடுக்க வச்சுறாங்க. ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இருந்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்குது அல்லது கூடுதலாக இருக்குன்னா ஒரு குழப்பமும் இல்லை, என்ன செஞ்சிடலாம், ஆமாம் கொடுத்துடலாம். என்ன அவன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவனாக இருக்கணும். புகையிலை பழக்கமோ அந்த சாராய பழக்கமோ அல்லது இந்த பாலியல் ரீதியான காரியங்களில் ஈடுபடாதவனாக இருக்கணும். இந்த 3 விஷயத்தில் இருக்கிறவங்க ரத்தம் கொடுக்க கூடாது. விபச்சார பாவங்களில் ஈடுபடுகிறவர்கள் ரத்தம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி சிகரெட்டு குடிக்கிறவங்க, சிகரெட் குடிக்கிறது கூட எப்படின்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக இந்த ஆல்கஹாலிக்னு சொல்லுவாங்க, சாராயம் குடிக்கிறவன் என்ன செய்யக்கூடாதுன்னு அவன் குடிக்கக்கூடாது, அவன் தொடவே போகக்கூடாது அந்த ஏரியா பக்கம். அவனுக்கு புரோஜனமற்ற பயிலு அவங்க எல்லாம் ரத்தம் கொடுக்க அருகதை இல்லாதவங்க. கிறிஸ்தவர்கள் சுய ஒழுக்கம் உள்ளவர்கள், நல்ல பரந்த மனப்பான்மையோடையவர்கள் தாராளமாக அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்க பிளட்டை டொனேட் பண்ணலாம். இயேசு பிளட்டை நமக்காக கொடுத்ததுனால தான் நாம் இன்றைக்கி லைஃப்னு ஒன்றே அடைஞ்சிருக்கோம். ஸோ அதனால் ரத்தம் கொடுக்கறது என்ன கிடையாது, அது ஒன்றும் தவறு கிடையாது. அதே மாதிரி தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனும் அதே மாதிரி தான். அதை கொடுக்குறதுல எந்த தவறும் கிடையாது. நம்ம தான் செத்து போனோம்னா மண்ணுக்குள்ளே போயிட்டு எல்லாமே அழிஞ்சு போவோம்ல, அது இன்னொருத்தனுக்கு புரோஜனமாக இருந்துச்சுன்னா அது நல்லது தானே. மண்ணுக்குள்ளே போய் வெட்டியாக மண் கரையாந்திங்க போகிறது இன்னொருத்தனுக்கு புரோஜனமாக இருந்தால் நல்ல விஷயம் தானே. ஆமாங்க சார். நீ அழிஞ்சு போன பிறகு தேவன் உன்னை வேறொரு மேனியை கொடுத்து தான் எழுப்ப போகிற. நீ குருடனாக இருந்து கிறிஸ்தவனாக இருந்து விசுவாசத்துலேருந்து குருடனாக இருந்து நீ இறந்து போயிட்டா குருடனாகவே எந்திப்பிய, பார்வை உள்ளவனானத்தான் எந்திப்ப. ஆனால் நீ பார்வை உள்ளவனாக இருந்து உன் கண்ணை தானம் பண்ணதுனால நீ குருடனா எப்படி எந்திப்பன்னு சொல்ல முடியும்? ஸோ உயிர்த்தவர்களுக்கு எதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. நீ தானம் பண்ணால் இன்னொருத்தர் வாழ்வாங்கன்னு சொன்னால் கட்டாயமாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம தாராளமாக செய்யலாம். மண்ணுக்குள்ளே போய் என்ன, ஆமாம் தோத்திரம். இந்த மருந்தெடுக்காத கூட்டத்தை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அது பாவம். சரிங்க. கடைசி வரல அப்படி தான். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க யாருக்குமே என்ன செய்ய மாட்டாங்க, பிரயோஜனப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கே அவங்க பிரயோஜனப்படாத பட்சத்தில் அடுத்தவங்களுக்கு எப்படி பிரயோஜனப்படுவாங்க? அதனால் அதை பற்றி நம்ம பேசுவோம். நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொண்டு ஒருவேளை நம்ம கர்த்தருக்குள்ளே போயிட்டோம், நம்மளுடைய கண்ணோ நம்மளுடைய சில உறுப்புகளோ மற்றவங்களுக்கு பயன்படும்னா தாராளமாக என்ன செய்யலாம், பண்ணணும். பண்ணினால் நல்லது தான், ஆனால் கம்பல்சரி இல்லை. பண்ணினா பாவம்னு சொல்லக்கூடாது, பாவமும் கிடையாது. அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம், அது நன்மை தான். இயேசு நமக்காக ஜீவனே கொடுத்தார், உயிரே கொடுத்தார் நமக்காக. நாம் என்ன அந்த மண்ணுக்குள்ளே போகிறது ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகிறது என்ன தப்பு இருக்குது? என்ன நான் சொல்கிறது, அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.